ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசினுடைய இடைக்கால பட்ஜெட்கான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் சில முக்கியமான செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார சதவீதம் எவ்வளவு? 11.19%. இது நாட்டின் சராசரி வளர்ச்சி விகிதத்தில் ஏறத்தாழ 2 மடங்கு. அடுத்து, தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு? ரூபாய் 3.62 லட்சமாக உயர்ந்துள்ளது. இது நாட்டின் சராசரியை விட 1.77 மடங்கு அதிகம். இந்திய அளவில் தமிழ்நாட்டின் மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எத்தனை சதவீதம்? 4.7%. ஏறத்தாழ 2இல் 1 இளைஞர் கல்லூரியில் பயில்கின்றனர். இது நாட்டின் சராசரி விகிதமான 28.4% விட அதிகம். இந்திய அளவில் தமிழ்நாட்டினுடைய மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எவ்வளோ? 4.7%. அடுத்து, தமிழ்நாட்டில் தொழிலாளர் பங்கேற்பு எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? 72.1% உயர்ந்துள்ளது தொழிலாளர்கள் பங்கேற்பு, அதாவது தமிழ்நாட்டில் தொழிலாளர்களோட பங்கேற்பு. வேலையின்மை 3.5% குறைந்துள்ளது. அடுத்து, தமிழ்நாட்டின் உற்பத்தி தொழிற்துறை எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது? 14.74% வளர்ச்சி அடைந்திருக்கு. இது அகில இந்திய சராசரியான 4.5% விட 3 மடங்கு அதிகம் அப்படின்றாங்க. இந்தியாவின் உற்பத்தி துறை வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு முன்னிலை வகிக்கிறது அப்படின்றாங்க. அடுத்து, கேழ்வரகு மற்றும் கரும்பு உற்பத்தியில் முதல் நிலை வகிக்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு. பொருளாதார மேம்பாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை ரூபாய் 1.9 லட்சம் கோடியை தனது பங்களிப்பாக வழங்கியுள்ளது. கேழ்வரகு மற்றும் கரும்பு உற்பத்தியில் முதல் நிலை வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. சீரான நகர்ப்புற வளர்ச்சி அடைந்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. ஒவ்வொரு மாவட்டமும் 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட தொழிற்துறை வள ஆதாரங்களை கொண்டுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இதனை சாதித்துள்ளது. அதனால தான் தமிழ்நாடு சீரான நகர்ப்புற வளர்ச்சி அடைந்துள்ள மாநிலம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து, தமிழ்நாட்டில் சேவைத்துறை வளர்ச்சி சதவீதம் எவ்வளவு? 11.3% சேவைத்துறையினுடைய வளர்ச்சி. அடுத்து, சாலைகள், துறைமுகங்கள், தளவாடங்கள், மெட்ரோ விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது? ரூபாய் 2.54 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக? சாலைகள், துறைமுகங்கள், தளவாடங்கள், மெட்ரோ விரிவாக்கம், இதற்காக. அடுத்து, கல்வி, ஆரோக்கியம், நலன் ஆகியவற்றிற்காக சமூகத்துறை எத்தனை கோடியை செலவு செய்துள்ளது? அந்த கல்வி, ஆரோக்கியம், நலன் இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவோம். இதற்காக சமூகத்துறை எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,57,864 கோடி செலவு செஞ்சிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாட்டிற்கு அந்நிய நேரடி முதலீடு எத்தனை மில்லியனாக உயர்ந்துள்ளது? இது அமெரிக்க டாலர் படி 681 மில்லியனாக உயர்ந்திருக்கு. அந்நிய நேரடி முதலீட்டாளர்களின் வருகை தேசிய அளவில் குறைந்துவிட்ட போதும் தமிழ்நாட்டின் மீது அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டிற்கு அந்நிய நேரடி முதலீடு எத்தனை மில்லியனாக உயர்ந்துள்ளது? அமெரிக்க டாலர் படி 681 மில்லியன் உயர்ந்திருக்கு. அடுத்து, மீள்தன்மை கொண்ட பொருளாதாரமாக திகழும் மாநிலம் எது? தமிழ்நாடு. உலக அளவில் இறக்குமதி கட்டணம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை இருந்தாலும் தமிழ்நாடு வலுவான வளர்ச்சி வேகத்தை கொண்டுள்ளது. மீள்தன்மை கொண்ட பொருளாதாரமாக திகழும் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து, இந்தியாவிலேயே மிக குறைந்த எண்ணிக்கையாக தமிழ்நாட்டில் சிசு இறப்பு விகிதம் எவ்வளவு? 1000க்கு 12 குழந்தைகள் தான் இறந்துடுறாங்க. ஆயுள் நீட்சி தேசிய அளவில் இங்கு அதிகம். அதாவது தமிழ்நாட்டில் ஆயுள் நீட்சி தேசிய அளவில் ஒப்பிடும்போது இங்கே அதிகம். ஆரோக்கியமான குடிமக்களை சமூக முன்னேற்றத்தினுடைய உண்மையான அளவீடு அப்படின்றாங்க. அடுத்து, மின்னணுவியல், ஜவுளி மற்றும் தோல் சார்ந்த ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு. எந்தெந்த துறையில்? மின்னணுவியல், ஜவுளி மற்றும் தோல் சார்ந்த ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. அமெரிக்க டாலர் படி 52.07 பில்லியனை எட்டும் வகையில் நமது வணிக பொருட்களின் ஏற்றுமதி இரட்டிப்பாகி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.